இனி கேட்கலாம் செய்தி அறிக்கை. வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு செல்கிறார். நாளை மேற்கு வங்க மாநிலம் செல்லும் பிரதமர் அங்கு மால்தா நகர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹவுரா மற்றும் குவஹாத்தி இடையேயான படுக்கை வசதி கொண்ட இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயிலை காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து மால்தாவில் நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 3250 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரயில் மற்றும் சாலை உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெறும் போடோ சமூகத்தின் வளமான பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இதில் போடோ சமூகத்தைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்து நடன நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளனர். மேலும் அஸ்ஸாமின் காலியோபார் நகரத்தில் 6,950 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள காசிரங்கா மேம்பால திட்டத்திற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது வெறும் திட்டமாக மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளை புதிய வாய்ப்புகளுடன் இணைக்கும் ரெயின்போ விஷன் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய ஸ்டார்ட் அப் தினத்தை ஒட்டி புதுடில்லியில் இன்று நடைபெற்ற ஸ்டார்ட் அப் இந்தியாவின் 10ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கூறினார். இந்தியா உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் மையமாக திகழ்வதாக கூறிய அவர், இந்தியாவின் இளைஞர்கள் உண்மையான பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். புதிய கனவுகளை காணும் துணிச்சலுக்காக இளம் கண்டுபிடிப்பாளர்களை தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பயணம் வெறும் அரசாங்க திட்டத்தின் வெற்றி கதை என்பதை விட லட்சக்கணக்கான கனவுகளின் பயணம் என்றும் எண்ணற்ற கற்பனைகள் நிறைவேற்றியதன் வெற்றி பாதை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். கடந்த 20 ஆண்டுகளாக இந்தியாவும் ஜப்பானும் தங்கள் உறவை பொருளாதார உறவிலிருந்து விரிவான மற்றும் மூலோபாய கூட்டாண்மையாக வெற்றிகரமாக மாற்றி உள்ளன என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற ஜப்பானிய பிரதிநிதி திரு ஜோஷி பிச்சு மொட்டோகியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அவர் இதை தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் மகாசாகர் முயற்சி மற்றும் இந்தோ பசிபிக் தொலைநோக்கு பார்வை ஜப்பானை சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் கண்ணோட்டத்துடன் நெருக்கமாக இருப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். அரிய கனிமங்கள் மற்றும் எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு இருதரப்பு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க இரு நாடுகளும் ஆவலுடன் இருப்பதாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். சட்டவிரோத சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பண மோசடி தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக கோவா, மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஒடிசா மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை நடத்தியது. 26 இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனைகளின் போது மாநிலங்களுக்கு இடையேயான போதைப்பொருள் கடத்தல் தொடர்புகளை கண்டுபிடித்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பிஜேபியின் தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அட்டவணையை அக்கட்சி அறிவித்துள்ளது. அதன்படி இம்மாதம் 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என்றும் அதே நாளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 20ஆம் தேதி தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறும் என்றும் பிஜேபி அறிவித்துள்ளது. பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் குறித்து பிரிட்டன் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர் திரு பாப் பிளாக்மேன் கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், பங்களாதேஷின் அரசியல் நிலவரம் குறித்தும் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு மற்றும் அந்நாட்டின் தேர்தல் நடவடிக்கை குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.